ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவங்க எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 4 லைன் வந்து ஜரியில் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் 4ஆம் நம்பர் பீடு கொடுத்துருக்காங்க, திருப்பி சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, திருப்பி ஒரு லைன் ஸ்டோன் செயின் வரல அது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த பார்டரை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1.25, அதாவது இந்த இந்த மோட்டிஃபுக்கும் இந்த மோட்டிஃபுக்கும் 1.25 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒவ்வொரு இதுவும் போட்டிருக்காங்க. இந்த ஃபுல்லாக 1.25 இன்ச்சு வர மணிக்கு வச்சு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு 5ஆம் நம்பர் பீடு உள்ளக்க வச்சுட்டு அதை சுற்றிலும் ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த புட்டாவை ஃபுல்லாக நெக்லைனில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து ஒரு கிளிப் ஸ்டோனு ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இந்த மாதிரி தான் நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஸ்லீவு. பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு. இது ஒரு ஸ்லீவு. அடுத்து இது ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. அதாவது ஸ்லீவில் வந்து லைட்டாக கேர்வ் கொடுத்துருக்காங்க. அதாவது இவனுக்குள்ளே இதாக வர மணிக்கு கஸ்டமர் அப்படி கேட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னோட பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 லைன் ஜரி கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் 4ஆம் நம்பர் பீடு, ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின். அங்கே நெக்லைனில் எப்படி ஃபினிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரியே வச்சுருக்காங்க. ஒரு 5ஆம் நம்பர் பீடு வச்சு வீட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு நாட் பண்ணி இந்த புட்டாஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பு கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு நடுவில் வந்து அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த முக்கோணம் இப்போ இது வருதில்ல, கட்டு வருதில்ல, அதில் மேலே வந்து ட்ரேஸ் பண்ணி, அதாவது ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த கொம்பு டிசைன் ஃபுல்லாக சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அவுட்லைன் ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளக்க இதுக்குள்ளே வந்து லோடு கொடுத்துருக்காங்க. பைப்பிங் கார்டு வச்சு லோடு கொடுத்துருக்காங்க. லோடு கொடுத்து முடிச்சுட்டு அந்த மேலே வந்து பெட்டல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் வந்து கட்பீடை வச்சு லோடு போட்டிருக்காங்க. ஃப்ளாட் லோடு போட்டிருக்காங்க கட்பீடு வச்சு. இந்த மாதிரி கட்பீடு வச்சு ஃப்ளாட் லோடு போட்டு முடிச்சிருக்காங்க. முடித்து இந்த பூவை வந்து இப்படி தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. நாட் பண்ணிவிட்டு கையில் வந்து புட்டாஸு அந்த இங்கே ஸ்லீவில் கொடுத்துருந்தாங்களா, அந்த புட்டாஸை வந்து இங்கே அங்கங்கே போட்டு முடிச்சிருக்காங்க. இப்படி தான் அந்த ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது இன்னொரு ஸ்லீவு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக்கில் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து பேக்கு பார்த்துக்கோங்க. இப்படி தான் அந்த ஸ்லீவ் இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இந்த ஒர்க்கு எப்படி இருக்குது, என்னோடய ஸ்டூடெண்ட் எப்படி ஒர்க் போட்டிருக்காங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ.